உங்க கோரிக்கைகளை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. அவங்களை ஏமா கேக்குறீங்க? எழுதி கொடுத்துருக்காங்க, இந்தாங்க பாருங்க. தலைவர் எங்க? அந்த வராருல, வாங்க வாங்க வாங்கய்யா. அம்மா, இவர் தான் தலைவர். ஆனாரன்னா தெரியாத பசங்களுக்கெல்லாம் கத்து கொடுத்து அர்த்தால் வரைக்கும் கொண்டாந்துட்டார். அவங்களுக்கு எல்லாம் என்ன வேணுங்கிறது நீங்களே உங்க வாயால சொல்லுங்க. அப்படி ஒண்ணும் பெருசா இல்லைங்க. இந்த தொழிலாளிங்க வீட்டுல மேல தகரம் போட்டிருக்கிறாங்க, வெயில் தாங்க முடியலையா, அதனால அத ஓடாவோ இல்ல முடிஞ்சா கான்கிரீட்டாவோ மாத்தி கொடுத்தீங்கன்னா நல்லதுன்னு கேட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். வேலை பார்க்கறது என்னமோ வெயில்ல, வீட்டுக்கு உள்ளார வேர்க்குதோ, புழுக்கம் தாங்க முடியலையோ. கங்காணி, நீங்க எந்த மாதிரி வீட்டுல இருக்கீங்க? நான் இருக்கிறது காங்கிரீட் வீடு தான். ஏன்? நான் கங்காணி. நான் இவங்களையெல்லாம் அவங்க எல்லாம் இங்க வேலை செய்யறதுனால தானே உங்களுக்கு இங்க வேலை. பெண் கொடுங்க. அவங்க எந்த மாதிரி வீடு கேக்குறாங்களோ அந்த மாதிரி கேட்டு கொடுங்க. அடுத்தது என்ன? இந்த கேண்டீன் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சௌகரியமா இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன 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 சௌகரிய குறைச்சல். 5 பைசாவுக்கு டீ தாரான், 25 பைசாவுக்கு சாப்பாடு போடுறான். இதை விட என்ன பிரியாணியா போடுவான்? கான்ட்ராக்ட்காரன் கட்ட வேணா? யோ இருங்க. கான்ட்ராக்டர் யாரு? முனிசாமி. முனிசாமி யாரு? இவரு மச்சான். ஆமா. அப்ப ஆளை மாத்திடு. அம்மா 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 ஆளை மாத்திராதீங்கம்மா. நான் கூட அங்கதான் சாப்பிடுறேன். வாய்க்கு ருசியா ரொம்ப நல்லா இருக்குது. வேணும்னே வந்து இப்படி பேசுறாங்க. ஓய், நீ காசு கொடுத்து சாப்பிடுறீங்களா? மச்சானாச்சே, ஓசிதான். ஓஹோ, ஓசில சாப்பிட்டா குறை சொல்ல முடியாது இல்லையா? அதையும் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன? அடுத்தது லாபத்துல ஏதோ கொஞ்சம் இவங்களுக்கு பங்கு. லாபம் ஏதப்பா, நட்சத்திரையில ஓடுது. நஷ்டம் ஏன் வருது? வேலை சரியா செய்யாதால. வேலை வாங்குறது யாரு? வேலை வாங்குறது முதல்ல வேலை வாங்க தெரியாத உங்களை எடுத்து ஏண்டா கத்துறீங்க? அதான் கொடுத்தாச்சடா, போங்கடா. இங்க பாரு, கங்காணி அடக்கு. அவர் என்ன திமிரிக்கிட்டா இருக்கிறாரு? போங்கடா. முதலாளியம்மா